பகுதி வேலையாட்களோ குறைவு, ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டுமாய் கோடி ஏற்பதலான புனித அந்தோணியாருடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களும், இன்று அன்னையாம் திருச்சபை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற திருத்தூதர் பர்னபாவுடைய விழா நல்வாழ்த்துக்களையும் உரிமையாக்கிக் கொள்ளுகின்றேன். எல்லாருக்கும் அதிகமாக டிவி பார்க்குற பழக்கம் இல்லை இருக்கா இல்லையா? ரொம்ப சவுண்டு கம்மியா இருக்கு. ஒரு சிலர் இல்லைன்றாங்க, அதுதான் பொய். அப்படிதானே? டிவி இல்லாம நம்ம வீட்டுல யாருக்கும் இருக்க முடியாது. கரெக்ட் தானே? டிவியில நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஒரு சிலர்லாம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை சீரியல். வீட்டில் இருக்க நிறைய பேர் எல்லாருக்கும் சீரியல் தான். ஒரு சிலர் சினிமா பைத்தியம், ஒரு சிலர் விளையாட்டு பைத்தியம், ஒரு சில நேரங்கள் எனக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பைத்தியம். அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறாரு, ஒருவேளை அதை பார்த்து அதில் விற்கிற பொருளை வாங்கிக்க போறாரா அப்படிலாம் இல்லை. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று அழகா போடுவாங்க. கண்ணா லட்டு தின்ன ஆசையா? பார்த்துருக்கீங்களா? 2 லட்டு தின்ன ஆசையா? ஆனா அந்த 2 லட்டு தின்ன ஆசையானதுக்கு அது தேவையில்லாத ஒரு சில படத்தெல்லாம் போடுவான். கடைசியில் என்னடானாக்கா கேட்பரி சாக்லேட் நினைக்கிறது. அப்படித்தானே? ஒரு கவருக்குள்ள 2 அந்த விரல் சைஸ் கூட இருக்காது. அந்த 2 லட்டு அது உருவத்துல காட்டும் போது பெருசு காட்டும். அந்த டிவி பாக்ஸுக்குள்ள 2 லட்டு தின்ன ஆசையா? பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபை உங்களுக்கும் எனக்கும் 2 லட்டு இல்ல, 2 விருந்து கொடுக்க அழைக்கிறது. 2 விருந்து கொடுக்க அழைக்கிறது. அது சாதாரண விருந்து அல்ல, ஆன்மீக விருந்து கொடுக்க உங்களையும் என்னையும் அழைக்கிறது. முதல் விருந்து என்னவென்றால், இந்த அன்னையாம் திருச்சபை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற திருத்தூதர் பர்னபாவுடைய விழா. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் எந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் ஆன்மீக பயணியாக ஏற்றுக்கொண்டார் என்பதையும், எந்த அளவிற்கு தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்தார் என்பதையும், நீங்களும் நான் எல்லாரும் இன்னைக்கு விருத்த சேதனை இல்லாம கிறிஸ்துவ பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றார். அது இவரும் ஒரு காரணம் தான். பேதுருவுக்கும் சின்ன பொருக்கும் சண்டை, சரியான சண்டை. நம்ம வீட்டுல அங்காளி பங்காளி நடக்கிற மாதிரி. பேதுரு கட்டாயமாக விருத்த சேதனம் செய்தாக வேண்டும் என்று திருச்சபையிலே சண்டை போடுகிறார். உறவினத்தாருக்கு மிகவும் உரியவராக காணப்படுகின்ற பவுலடிகளார் எப்பொழுது கிறிஸ்துவை ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுது அவன் கிறிஸ்தவனாக மாறிவிட்டான். அதற்கு இந்த வெளி அடையாளமாக்கி விருத்த சேதனம் தேவையில்லை என்று பவுலடிகளார் சண்டை போடுகிறார். நம்மளுக்கு தெரியுமே, எப்பயுமே ஒருத்தவங்க நல்லது சொன்னா ஒரு சிலருக்கும் பிடிக்காது. என்னை கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு தலைவராக நியமித்திருக்கிறார் என்று பேதுரு. அவரை சாவடிக்க போகும்போது தான் என்ன அவர் மடக்கிட்டாரு, அதனால் உன்னை விட உயர்ந்தவன் நானும் பவுல். 2 நபர்களும் ஒரே நிலையில் இருக்கிறார்கள். இந்த 2 நபர்களுடைய சண்டைகளுக்குள்ளாக ஒரு தூதுவனாக அமைந்தவர் தான் இந்த பர்னபா. ஏறக்குறைய பவுலடிகளாரை பேதுரு மற்ற சீடர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். அது இயற்கை. காரணம், எங்க பாரு சவுல சவுல் பேர் தான் கேட்டுருச்சு. ஏன்னா இந்த ஆள் எல்லாரையும் சாகடிச்சிட்டு இருக்கிறானே, திடீர்னு மனமாறி வந்து நிற்கிறான், உள்ள பூந்து நம்மள எல்லாரையும் சாகடிச்சு விடுவானோ அப்படி என்ற ஒரு தயக்கம். ஆனால் பர்னபா அற்புதமாக இந்த அனைத்து திருத்துதர்களையும் புரிய வைத்து
பவுலடிகளார் என்ன சொல்ல வருகிறார் என்பதை எடுத்து சொல்லி இந்த திருச்சபையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் விருத்த சேதனம் இல்லாமல் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ வழிவகுத்தவர் இவர். இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படித்து பார்த்தோம் என்றால் பல நேரங்களிலே இவர் செல்லும் இடமெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாதவராகத்தான் விரட்டி அடிக்கப்பட்டார். ஒரு சில நாட்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை போதித்துக் கொண்டிருக்கிற பொழுது யூதர்கள் அவரை விரட்டி கொண்டே இருப்பார்கள். இறுதியாக இந்த பர்னபா ஆண்டவருக்காக கல்லால் எரிந்து கொல்லப்பட்டார். சிலுவையில் அறையப்படவில்லை, மாறாக கல்லால் எரிந்து கொல்லப்பட்டார். என்ன கொடூரமான ஒரு சாவு! ஆனால் இந்த சிலுவை கல்லால் எரிந்து கொல்லப்படுகிற பொழுது இந்த பர்னபா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கற்களும் அவர் மீது விழுகின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, இந்த கற்களால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்படுகிறேன். ஆண்டவரே, இந்த கற்களால் நான் திருச்சபையை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த கற்களால் நான் முழுவதுமாக உன்னிடம் வருவதற்கு ஏணிப்படிகளாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். என்ன அற்புதமான வார்த்தைகள் இவை அனைத்துமே! ஆண்டவர் மீது வைத்திருந்த ஆழமான நம்பிக்கை, விசுவாசம், ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் தன் உயிரையே முழுவதுமாக குடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த கற்களுக்கும் அதை எரிகிறவர்கள் மீதும் அவர் செபித்துக் கொண்டு அதன் வழியாக நான் இறைவனிடம் செல்கிறேன் என்ற ஒரு பெருமையான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்புக் கொடுத்தார். இதுதான் பர்னபா. இந்த திருச்சபையிலே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஆன்மீக விருந்து. இரண்டாவது விருந்து இன்று நீங்களும் நானும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற புனித அந்தோணியாருடைய பெருவிழா. நம்ம எல்லாருக்கும் என்ன நிரந்தரம் தெரியுங்களா? நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன நிரந்தரம் தெரியுங்களா? ரெண்டு நிரந்தரம் தான். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன நிரந்தரம்? நம்மளுக்கு எல்லாருக்கும் ரெண்டு நிரந்தரம். பரலோகம் ஒண்ணு, விசுவாசம், அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தை. அடுத்தது வாழ்வும் சாவும் நிச்சயம். ஏறக்குறைய ஆள்களை கொஞ்சம் அனுபவிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. ஜஸ்பின் அம்மாவுக்கும் லாசர் புதருக்கும் சாவே வேணாம், ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் போதும். பிரியமான தேவ பிள்ளைகளை, உங்களுக்கும் எனக்கும் இரண்டே தான் நிரந்தரம். ஒன்று சாவு. நம்ம வாழறவங்க எல்லாமே சாவுக்காகத்தான் போராடிட்டு இருக்கோம். சாவக்கூடாது, சாவக்கூடாது, செத்தே தீரணும். இரண்டாவது நிரந்தரம், ஒண்ணு பரலோகம் இல்ல நரகலோகம். இதுல எதனாவது ஒண்ணுதான். ஆனா நம்ம கடவுள் எப்பொழுது நரகலோகத்துக்கு அனுப்ப மாட்டார், பரலோகத்துக்கு தான். அதனாலதான் நம்ம என்ன சொல்ற ஜெபமாலையில உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். யாருமே நரகத்துக்கு போக மாட்டாங்க. போகும் பொழுது விண்ணகத்துக்கு செல்வதற்கு முன்னதாக உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறோம் சொல்லிட்டு. எனவே நமக்கு ஒன்று சாவு நிரந்தரம், இன்னொன்று பரலோகம் நிரந்தரம். சாமியார் திருவிழா பூசையில சாவை பத்தி பேசுறார் நினைக்க வேண்டாம், அதுதான் நிரந்தரம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு அற்புதமான ஒரு வீடியோ செய்தி வந்தது. அன்பு சகோதரர்களே, வாழ்வு நம்ம போராடிட்டு இருக்கோம். போராட்டத்துல நம்ம என்னத்தை சாதிக்க போறோம், என்னத்தை எடுத்துட்டு போறோம். மாட மாளிகையில வாழறவனும், குடிசையில வாழறவனும், தங்கத்தட்டுல சாப்பாடு சாப்பிடறவனும், சாதாரண பிளேட்ல சாப்பிடணும். செத்த பிறகு அவனுக்கு இருந்து முதல் அவனை விட்டு போறது என்ன தெரியுமா? அவனுடைய பேரு தான். எப்படா டெட் பாடி வரும் அப்படின்னு கேட்பான். அந்த டேனியல் எப்போ வருவான்னு கேட்க மாட்டான். சரிதானே? மற்றவங்க பேரை சொன்னா கஷ்டமா இருக்கு இல்லையா? அதில் என்னையே சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. எப்ப டெட் பாடி வரும்? அது முடிஞ்சிருப்பா ஆகும். எல்லாம் சொந்தக்கார பந்தெல்லாம் எப்ப எடுக்கலாம் பணத்தை, எப்ப எடுக்கலாம் பணத்தை முடிவு பண்ணிடுவாங்க. சீக்கிரம் நீ செத்த ஹாஸ்பிட்டல்ல செத்தாலும் சரி, வீட்டுல செத்தாலும் சரி, சொந்த பந்தெல்லாம் ஒன்னா கூடி எப்ப பணத்தை எடுக்கலாம்னு ஒரு முடிவு. அடுத்தது நம்ம பணம் வெளியே போன உடனே ஊட்ட பெனாயில் ஊத்தி கழுவி முடிச்சிருவான். சுத்தமா உயிரா இருக்கும் பொழுது நல்லா பார்த்துக்குவான். நம்ம வெளியே போன உடனே பெனாயில் ஊத்தி கழுவி முடிச்சிடுவான்.
அப்புறம் உறவுகள் ஒவ்வொன்றாக நம்மை விட்டு பிரிந்து கொண்டே போகும். இதுதான் நம்முடைய வாழ்வு. சாவு பூசையில் ஒரு பிரசங்கம் வைப்பேன். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். நம்ம தமிழகத்துல ஒரு பெரிய உயர்ந்த கவிதைன்னு கண்ணதாசனை சொல்லுவாங்க. ஆனால் இந்த கண்ணதாசன் கிறிஸ்தவர்கள் முன்னால் தோல்வி அடைந்திருக்கிறான் என்று திருச்சபை சொல்லும். காரணம், கடைசி வரை யாரோ என்பது அவனுடைய அனுபவம், கடைசி வரை யார் நமக்கு இருக்கிறார்கள் என்பது நம்முடைய அனுபவம். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏன் சொல்றேன்னாக்கா, நம்ம உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இறந்த பிறகு நம்ம எப்பொழுது எடுப்போம் என்று இந்த உலகமே தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற தருணத்துல இன்று அந்தோனியாருடைய சாவை பற்றி தான் நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா பல முறை பல புதுமைகளை பத்தி பேசிட்டு இல்லையா, அங்க நிறைய புதுமை பத்தி பேசியிருக்கோம். அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்வு, அவர் எப்படி புதுமைகள் செய்தார் என்று. அவர் இறந்த பிறகும் அந்த பகுதியில் இருந்த மக்கள் எப்படி அவருடைய உடலுக்காக போராடினார்கள் என்பதைத்தான் வரலாறு சொல்லுகிறது. ஏறக்குறைய 1232வது வருடம் ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை நம்முடைய புனிதர் இறக்கிறார். அர்ச்செல்லா என்கின்ற பகுதியில அவர் இறந்த இடம். அந்த சபையை சார்ந்த அனைத்து சகோதரர்களும் அவருடைய பூத உடலை அவர்களிடத்திலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் இன்று பதுவை நகர புனிதர் அந்தோனியார் என்று பெயர் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் எல்லாரும் எங்களிடத்தில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி இருக்கிறார். நம்மளுக்கு எப்ப பாடி வரும், எப்ப எடுக்கலாம், எப்ப பெனாயில் ஊத்தி கழுவலாம்னு சொல்றான். ஆனால் 13ஆம் தேதி இறந்தவருடைய உடலை அடுத்த நாள் கூட அடக்கம் செய்ய முடியாமல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு குரூப் ஆள் அடியாள்களை வச்சுக்கிட்டு இந்த பிரேதம் எப்படி வெளியில போகக்கூடாது, நம்மளை விட்டு வெளியே போகக்கூடாது. இன்னொரு குரூப் செபத்தாலே தபத்தாலே செபம் எங்க கிட்ட தான் வேண்டும். ஆக 13ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அந்த போராட்டம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் புனிதருடைய அந்த பூத உடலானது, இருந்த உடலானது எடுத்து வந்து பதுவ நகரத்திலே மரியன்னை ஆலயத்திலே அடக்கம் செய்யப்படுகிறது. ஆயருடைய பரிந்துரை வழியாக, ஆயருடைய கட்டளைக்கு இணங்க அவருடைய அந்த பூத உடலை எடுத்து வருகிற பொழுது யாரெல்லாம் அதற்கு தடையாக இருந்தார்களோ, யாரெல்லாம் தவறாக அவரை பயன்படுத்த விரும்பினார்களோ, அவர்கள் அனைவருமே தங்களுடைய ஆபத்தான கருவிகளை ஒருபுறம் ஓரம் ஒதுக்கி வைத்துவிட்டு புனிதருடைய திருவுடலை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அரசன் என்று சொல்லப்பட்டவர், அதிகாரத்தில் இருந்தவன், அனைவருமே எப்படியாவது அந்த அந்தோனியாருடைய உடலை தூக்கி செல்லுகின்ற அந்த வண்டியை நான் தொட்டாலே போதும், நான் பெரும் மகிழ்ச்சி அடைவேன், ஆனந்தம் அடைவேன், புதுமைகள் பெறுவேன் என்று ஏறக்குறைய அனைத்து மக்களுமே போராட்டத்திற்கு மத்தியில் எடுத்து வந்து புனிதருடைய திருவுடலை அங்கே அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்த பெற்ற பிறகு ஆலயத்தை விட்டு வெளியே வருவதற்கு முன்னதாக அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் இவ்வாறு எழுதப்படுகிறது. ஏறக்குறைய 56 புதுமைகள் அதே இடத்தில் நிறைவேற்றப்பட்டது. புனிதருடைய திருவுடல் அர்ச்செல்லாவிலிருந்து பதுவா நகர் வருகிற வழியிலே எத்தனை நபர்கள் செபித்தார்களோ அவர்கள் அனைவருக்குமே 56 புதுமைகள். செவிடர்கள் கேட்கார்கள், குருடர்கள் பார்வை பெற்றார்கள், முடமானவர்கள் நடக்க சென்றார்கள். இப்படி பலவிதமான புதுமைகள் நிறைவேற்ற அதே இடத்திலே சாட்சிகள் சொல்லப்பட்டது. இதுதான் புனிதருடைய இறப்பின் செய்தி. வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது கூட ஏறக்குறை 36 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார் என்று சொல்லுகிறது. வெறும் இளம் வயதிலேயே தன்னை அழித்து இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தவர். இப்படி 36 ஆண்டுகள் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து இறை வார்த்தையை மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தவர் இறந்து ஏறக்குறைய 5 நாட்கள். இன்னைக்கு பிரிட்ஜ் பாக்ஸ் வச்சுட்டு இருக்கிறோம், சரிதானே? அன்னைக்கு 1205 நாட்கள் அந்த பூத உடல் எப்படி முழுவதுமாக இருந்தது.
எந்த விதமான சலனமும் இல்லை, எந்த விதமான உடலில் மாற்றமும் இல்லை. அப்பொழுது ஒரு மனிதரை மாறி சொல்லுகிறாராம், அவர் இறக்கவில்லை, உயிருடன் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் இறக்கவில்லை, உயிருடன் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை எழுப்பாதீர்கள் சத்தம் போட்டு என்று ஒரு மனிதன் சொன்னாராம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏறக்குறை 32 ஆண்டுகள் அவரை கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தது ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே. மே மாதம் 30ஆம் தேதி அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தார்கள். எனவே புனிதர் பட்டம் கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக அவருடைய கல்லறையில் இருந்து எடுத்து அவருக்கு எழுப்பப்பட்ட கல்லறையில் வைப்பதற்காக அந்த கல்லறையை திறக்கிற பொழுது 32 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் உடல் அனைத்தும் அழுகிய நிலையில் இருந்தது. ஆனால் அவருடைய நாவு மட்டும் உயிரோடு துடித்துக் கொண்டிருந்தது. காரணம், இந்த நாவின் வழியாகத்தான் இறை வார்த்தையை போதித்தார். அந்த நாவின் வழியாகத்தான் ஆண்டவரை முழுவதுமாக அடுத்தவர்களுக்கு எடுத்து சொன்னார். அந்த நாவின் வழியாகத்தான் அவரை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் இறை வார்த்தையை போதித்து அவர்களுக்காக பரிந்து பேசினார். எனவே அந்த மடத்தை சார்ந்த அந்த அதிபர் அந்த நாவினை கரங்களில் ஏந்தி இவ்வாறு செபிக்கிறார், என் அன்பின் தேவனே, இந்த நாவினை கரங்களில் தாங்க நான் தகுதியற்றவனாகத்தான் காணப்படுகிறேன். ஆனால் இந்த நாவான இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை மக்களுக்கு உங்களுடைய வார்த்தையை போதித்துக் கொடுத்திருக்கிறது. எனவே இந்த நாவினை கரங்களில் ஏந்துவதற்கு இப்பொழுது நான் தகுதியுள்ளவனாக கருதி உம்மை நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அந்த நாவினை புனித பொருளாக அந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த புனித அந்தோனியாருடைய திருவடிகளை நாடி வருகிறோம். அன்னையாம் திருச்சபையிலே 2 நபர்களுக்கு மட்டும்தான் அதிகமாக ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அதிகமாக பக்த கோடிகளும் இந்த ஆலயத்தை நாடி செல்வது புனித அந்தோனியார், இன்னொன்று அன்னை மரியாள். ஆனா கேச்சப்பட்டாரத்தில் எங்க சுத்தி சுத்தி பார்த்தாலும் தடிக்கு விழுந்தா அந்தோனியாருக்கு குருசடி தான். எங்க பாரு அந்தோனியார் குருசடி, போட்டி மேல் அந்தோனியார் குருசடி. இந்த ஒரு வருஷத்துல நான் எத்தனை அந்தோனியார் பூசை வைக்க போறேன், அடுத்து கடைசி வருஷத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், சரியா? ஆக அந்தோனியார் என்றால் இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் அனைவருமே. வாலிப பிள்ளைகளை பார்த்தோம்னாக்கா, இப்ப இருக்கிற பிள்ளைகளை பார்த்தோம்னாக்கா, என்னுடைய ஆண்கள பசங்களை சொல்லுவேன், இந்த தேவையில்லாத முடி இங்க சொருட்டி வயசு விட்டுட்டு இங்க மட்டும் 4 முடியை வச்சுட்டு பீடத்துக்கு வருவான். காலேஜ்ல பசங்களை பார்த்தா, ஸ்கூல்ல பசங்களை பார்த்தா அப்படிதான் வச்சுட்டு இருப்பான். அதை பார்க்கறதுக்கு ஒரு சில நேரத்தில் எனக்கு அப்படியே வாமிட்டு வர மாதிரி இருக்கு. என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஆண்டு பசங்க சொல்லிட்டு, இந்த மாதிரி முடி வச்சதுன்னா கோயிலுக்குள்ள வராது, பீடத்துக்கு மேல வராது, புனிதமான இடம். ஏன் சொல்றேன்னாக்கா, ஒரு சிலர்லாம் அவங்களுக்கு ஒரு முன்னோடி, எங்க தலைவர் அப்படிங்கிறார், அது மாதிரி நான் முடியை மாற்றணும், அது மாதிரி நான் ட்ரெஸ் மாற்றணும், பாதி ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கும், பாதி ட்ரெஸ் கிழி இறங்கி இருக்கும், எது மறைக்கணும் அதை மறைக்க மாட்டான். இப்படிப்பட்ட கேவலமான ஆடைகளோடு அலங்காரத்தோடு நாம் தெருவிலே சுத்தி திரிந்து கொண்டிருக்கிறோம். காரணம், அவன் எனக்கு முன்னோடி, அவன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அதை போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த காலகட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இறை வார்த்தையை போதிக்கக்கூடியது குருக்களுக்கு மட்டுமல்ல, கன்னியர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவின் திருப்பெயரால் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த இறை வார்த்தையை போதிக்கக்கூடிய கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறை வார்த்தையை போதித்து அதன்படி நடப்பதற்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது கட்டளைகள். இதை எப்படி நீங்களும் நானும் ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்விலே வாழ்க்கை என்பது பல நேரங்களிலே கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்றால் யதார்த்தமாக நாம் ஒரு சில நேரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு சில நேரங்களிலே போராட்டத்திற்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு சில நேரங்களிலே எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யதார்த்தம், போராட்டம், எதிர்பார்ப்பு, இவை மூன்றும் பரலோகத்தை சார்ந்ததாக அல்ல, மாறாக இந்த மண்ணுலகை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. எனவேதான் நாம் இருக்கின்ற பொழுது நம்மை பார்க்கிறவர்கள் அனைவரும் இப்படி சொல்லுவார்கள். ஆனால் புனித அந்தோனியார் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இறையாட்சிக்காக போராடினார்.
இறையாட்சிக்காக யதார்த்தமான வாழ்வு வாழ்ந்தார். இறையாட்சி வேண்டும் என்பதற்காக தன்னையே முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். எனவேதான் இன்று இந்த இடம் 134வது ஆண்டினை அவருடைய பெயரால் இத்தனை பக்த கோடிகளை அவர் அழைத்து வந்திருக்கிறார் என்றால் காரணம் அவருடைய புனிதமான வாழ்வு. அவருடைய பிள்ளைகளாக இந்த இடத்தில் நீங்களும் நானும் வந்திருக்கின்றோமே, நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த ஆண்டில? இன்றைய திருப்பலி முடிந்த பிறகு இந்த ஆலயத்தை விட்டு நீங்களும் நானும் வெளியே போகிற பொழுது அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வாழ்வை வாழ்வாக மாற்றப் போகிறோமா, அல்லது இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகிற பொழுது அவருடைய வார்த்தையும் வாழ்வையும் இங்கே வைத்து விட்டு செல்ல போகிறோமா என்பதைத்தான் இன்று புனிதர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். அவருடைய கேள்விகளுக்கு இப்பொழுது நீங்களும் நானும் பதிலை தர வேண்டாம். அடுத்த வருடம் இதே இடத்தில் நாம் திருப்பலியில் கலந்து கொள்ளுகிற பொழுது அந்த பதிலை கொடுக்க தயார் செய்வோம். ஆமென்.